சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் முட்டையில் கேன்சரை உருவாக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. முட்டை சாப்பிட்டால் கேன்சர் வருமா? நாமக்கல்லில் இருந்து வரும் முட்டைகளில் ஆன்டிபயாட்டிக் கலக்கப்படுகிறதா? விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அறுசுவையுடன் கூடிய மனிதனின் உயிர்காக்கும் மருந்தில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படி சாப்பிடக்கூடிய முட்டை சைவமா அசைவமா என்ற குழப்பத்திற்கு நடுவே முட்டை என்பது அனைத்து தரப்பினராலும் விரும்பி உண்ணப்பட்டு வருகிறது. முட்டை உடல் ஆரோக்கியத்திற்கும் தசை வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய புரதச்சத்துக்களை கொண்டுள்ளது. இது மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களின் ஆதாரமாகவே உள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய இந்த முட்டைகள் தமிழ்நாட்டில் நாமக்கல் பகுதிகளில் இருந்து தமிழகம், இந்தியா மட்டுமின்றி கடல் கடந்தும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. நாட்டின் பொருளாதாரத்தில் முட்டை ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிலையில் கோழி முட்டையிலும் கலப்படம் செய்யப்படுவதாகவும் அந்த முட்டையை சாப்பிட்டால் கேன்சர் வரும் அபாயம் இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. குறிப்பாக ட்ரஸ்ட் ஃபீட் என்ற யூடியூப் சேனல் உணவு தர சோதனைகளுக்கு பெயர் பெற்றது என கூறப்படுகிறது. சமீபத்தில் இந்த யூடியூப் சேனல் எக்கோஸ் நிறுவன முட்டைகள் புற்றுநோயை உண்டாக்கும் என கூறி வருகின்றனர். எக்கோஸ் என்பது இந்தியாவில் பிரபலமாக இயங்கி வரும் பிராண்டட் முட்டை நிறுவனமாகும். இது மூலிகை தீவனம், உயர் சுகாதார தர நிலைகள் ஆகியவற்றை கொண்டு பிரீமியம் முட்டைகளை தயாரிப்பதாக கூறுகிறது. இந்த எக்கோஸ் நிறுவன முட்டைகளில் புற்றுநோயை உண்டாக்கும் ஆன்டிபயாட்டிக் இருப்பது உண்மையா? இந்த முட்டைகளை மக்கள் சாப்பிடலாமா? உண்மையில் புற்றுநோயை உண்டாக்குமா? உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு மன்னார்குடியை சேர்ந்த மருத்துவர் பிரகாசமூர்த்தி புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்துள்ளார். நைட்ரோபியூரான் ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்த தேசிய சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. இந்த நைட்ரோபியூரான் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை கோழி பண்ணையில் பயன்படுத்தக்கூடாது என கூறியுள்ளது. இந்த முட்டைகளில் AOC-யில் மெட்ரோபோலைட் 0.73 மைக்ரோகிராம் அளவு இருக்கிறது. இதன் காரணமாக கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகள் இந்த முட்டைகளை தடை செய்துள்ளன. இந்திய அரசு எவ்வாறு இந்த முட்டைகளுக்கு அனுமதி அளித்தது என கேள்வி எழுப்பிய மருத்துவர் நாமக்கல்லில் செயல்பட்டு வரும் கோழி பண்ணைகளில் சோதனை நடத்த வேண்டும் என கூறியுள்ளார். சமீபத்தில் ட்ரஸ்டிஃபைட் அப்படிங்கிற தனியார் ஆய்வு நிறுவனம் எக்கோஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட முட்டைகள் எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. அதை பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட 2 முக்கியமான பொருட்கள், நைட்ரோபியூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்லேருந்து வரக்கூடிய ஃபுரசோலிடோன் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்லேருந்து வரக்கூடிய AOZ அப்படிங்கிற ஒரு மெட்டபோலைட் அளவுக்கு அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு மக்களுக்கு பயனுள்ள ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு முட்டையில் கலப்படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. முட்டையில் கேன்சர் வருமா அப்படிங்கிற கேள்வி மக்களிடையே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. இது நம்மளுடைய நாமக்கல் முட்டை வியாபார சங்கத்தினர் அவங்களாவே சுயமாக இப்போ எப்படி இந்த தனியார் நிறுவனம் முட்டையை பரிசோதனை செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம ஊரில் உள்ள முட்டை வியாபாரிகளும் அவங்களுடைய முட்டை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பி எங்களுடைய முட்டையில் இந்த தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக மக்களிடம் அறிவிச்சாங்கன்னா மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த பயம் நீங்கும். மக்கள் தைரியமாக முட்டையில் சாப்பிடுவாங்க. இந்த தனியார் நிறுவனம் ஹரியானாவில் ஒரு லேப் வச்சுருக்காங்க, பெங்களூரில் லேப் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நம்ம சாம்பிள் அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு இது கோழி பண்ணையில் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வதந்தி ரொம்ப நாளாகவே மக்களிடையே பரவிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கோழிப்பண்ணை உரிமையாளர்களே அவங்களுடைய ஒரு பேட்ச் எடுத்து டெஸ்ட் பண்ணி எங்களோட முட்டையில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை அப்படின்னு அவங்க வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு பயம் இல்லாமல் சாப்பிடலாம். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் கோழி பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் மற்றும் இருப்பில் உள்ள முட்டைகளின் தரம் குறித்து ஆய்வு நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகள் மற்றும் முட்டை வியாபாரிகள் சேமித்து வைத்துள்ள முட்டைகளின் மாதிரிகளை எடுத்து சென்று பரிசோதனை செய்ய மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பேசிய தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் சிங்கராஜ், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு முட்டைகளும் முட்டை பவுடர்களும் தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இதில் எவ்விதமான நச்சுப் பொருளும் இல்லை என சான்று பெற்ற பின்னரே முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பொதுமக்கள் எவ்வித பயமும் இன்றி முட்டைகளை வாங்கி சாப்பிடலாம் என கூறியுள்ளார். அதேபோல நாமக்கல் மண்டலத்தில் கோழி பண்ணையாளர்கள் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்துவது இல்லை என்றும் முட்டைகள் குறித்து சிலர் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சில தினங்களாக செய்திகள் தொலைக்காட்சி மூலியமாகவும் பேப்பர் செய்திகளாகவும்
முட்டை பற்றி முட்டை சாப்பிடக்கூடாது என்று கூட ஒரு சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து என்னென்னா, இந்த பீரோடான் என்கிற அந்த மருந்து ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஜென்ரலாக அது வந்து என்னென்னா, இந்தியாவில் வந்து அது வந்து பேண்ட் ப்ராடக்ட். யாருமே வந்து கோழி பண்ணக்காரர்கள் இந்த மெடிசனும் தெரியாது, அது வந்து யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. எந்த வெட்டினரி டாக்டரும் அதை வந்து ப்ரிஸ்கிரிப்பும் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி பேண்ட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால வந்து யாரும் பண்ணுறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து கோழி பண்ணையில் வந்து உற்பத்தியாகும் முட்டைகள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு இப்போ முட்டை வந்து சார் வந்திருக்காரு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சார் ஃபுட் சேஃப்டி சார் வந்திருக்காரு. அவரும் இப்போ இது சம்மந்தமாக தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். முட்டையை வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து நாங்கள் ஆய்வு கொடுத்து அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மனித டெய்லி 2 முட்டை 3 முட்டை சாப்பிடலான்னு எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முட்டை ஏற்றுமதி நல்ல அளவு போயிட்டு, அதே மாதிரி முட்டை பவுடரும் நல்லா ஏற்றுமதி பல கோடிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் வந்து தரக்கட்டுப்பாட்டிலேருந்து சார் அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்கள் வந்து என்னென்னா முட்டையை வந்து இன்றைக்கே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணையிலேருந்து இன்றைக்கி முட்டையை வந்து எடுத்து லேபில் கொடுத்து ஆய்வகத்தில் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் வந்து தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வந்து அதிகாரிகள் வந்து கேட்கும்பொழுது நாங்களும் அதையும் கொடுத்து அதை ஆய்வகத்தில் கொடுத்து என்ன ரிப்போர்ட் வருது அதையும் உங்களுக்கு வந்து வெரி சூன் வந்து நாங்கள் கூடிய விரைவில் வந்து 2-3 நாட்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து அதையும் உங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் மூலியமாக அதையும் வெளிப்படுத்துகிறோம். அதனால் வந்து முட்டை சாப்பிடுவதில் வந்து எந்த விதமான பயமும் எதுவும் கிடையாது. அந்த குறிப்பிடமான அந்த பாதிப்புகள் வந்து இருக்குதுங்கிறதெல்லாம் இங்கே வந்து நம்ம இதில் வந்து 100% இல்லைங்கிறது வந்து உறுதியாக ஆணித்தரமாக இங்கே வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்.